சேவையிலே இணைந்திருக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று நாங்கள் உயர்தரத்திலே தமிழ் பாடத்திற்குரிய முதலாம் தவணைக்குரிய இலக்கிய தொகுப்பிலே சங்கப் பாடல்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் சங்கம் பற்றிய ஒரு அறிமுகத்தினை பார்ப்போம். மாணவர்களுக்கு சங்கம் பற்றி தெரிந்திருக்கின்றது. சங்ககாலம் என்பது கிறிஸ்துக்கு பின்னர் முதல் 3 நூற்றாண்டுகளை கொண்ட காலப்பகுதி. முதலாம், 2ஆம், 3ஆம் நூற்றாண்டுகள். இதற்கு ஏன் சங்ககாலம் என்று பெயர் வந்ததென்றால், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் சங்ககாலம் எனப்படுகின்றது. 3 சங்கங்கள், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்பவற்றினூடாக புலவர்கள் தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியங்களை திட்டமிட்டு வளர்த்திருக்கின்றார்கள். ஆனபடியால் அது சங்ககாலம். இந்த சங்ககாலத்திலே தமிழ் மன்னர்கள், சேர, சோழ, பாண்டியர்கள், மூவேந்தர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள். தமிழ் மன்னர்கள் ஆகையினால் ஆட்சி நிலைமை சிறந்ததாக காணப்பட்டது. இந்த சங்ககாலத்திலே பெரும்பாலான புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். காரணம், தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி, மன்னர்கள் தமிழ் மொழி மீதும் இலக்கியங்கள் மீதிருந்தும் கொண்டிருந்த பற்று காரணமாக புலவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக எண்ணற்ற புலவர்கள் சங்ககாலத்திலே வாழ்ந்து பெருந்தொகையான இலக்கியங்களை பாடி சென்றிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு தெரியும், சங்ககால இலக்கியங்களை நாங்கள் 11 மேற்கணக்கு நூல்கள் என்னும் பெயரினால் அழைக்கின்றோம். இந்த 11 மேற்கணக்கு நூல்களும் செய்யுள் அடிப்படையிலே 8 தொகை எனவும் 10 பாட்டு எனவும் 2ஆக வகுக்கப்பட்டது. சங்ககாலத்திலே பெருந்தொகையான புலவர்கள் வாழ்ந்து நிறைய தனிப்பாடல்களை பாடி சென்றிருக்கிறார்கள். பிற்பட்ட கால பகுதியிலே அவை பாதுகாக்கப்படாமையினால் கரையானுக்கும் வெள்ளத்திற்கும் அழிவடைந்து சென்று கொண்டிருக்கின்ற போது அதனுடைய அருமையினை உணர்ந்து கிடைக்கப்பெற்ற பாடல்களை தேடி பெற்று ஏதோ ஒரு ஒற்றுமை கருதி அதனை தொகுத்தார்கள். அவ்வாறு தொகுக்கப்பட்ட பாடல்களே 8 தொகை என அழைக்கப்படுகின்றன. தொகுக்கப்பட்ட நூல்கள் 8. இந்த 8 தொகை நூல்களிலும் அகம் புறம் சார்ந்த நூல்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், சங்ககாலத்திலே மக்கள் 2 ஒழுக்கங்களை உயிராக மதித்திருக்கிறார்கள். ஒன்று, அகம் சார்ந்த உள்ளத்தோடு தொடர்புடைய காதல் ஒழுக்கம். அடுத்தது புறம் சார்ந்தது, உடலோடு தொடர்புடைய புறம் சார்ந்த வீரம் போன்ற ஒழுக்கம். இந்த 2மே, அகம் புறம் 2மே சங்ககாலத்தில் இலக்கியங்களின் பொருள் மரபாக அமைந்திருக்கின்றன. இவற்றுள் நாங்கள் இன்று பார்க்க போவது குறுந்தொகை என்னும் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகிய, அகநூல்களுள் ஒன்றாகிய குறுந்தொகையிலிருந்து இன்று நாங்கள் 4 பாடல்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த
குறுந்தொகையிலே 400 பாடல்கள் ஒன்றாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு அகத்திணை சார்ந்த இலக்கியம். இந்த 400 பாடல்களில் அன்பின் ஐந்திணை தழுவி வந்திருக்கின்றது. அன்பின் ஐந்திணை என்பது சங்ககாலத்திலே நிலங்கள் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 வகையான நிலங்களுக்கும் 5 வகையான காதல் ஒழுக்கங்கள் வகுக்கப்பட்டிருந்தது. குறிஞ்சிக்கு புணர்தலும், முல்லைக்கு இருத்தலும், நெய்தலுக்கு இரங்கலும், மருதத்திற்கு ஊடலும், பாலைக்கு பிரிதல், உடன்போக்கு என்பனவும் காதல் ஒழுக்கமாக அமைந்திருப்பது மாணவர்கள் நன்கு அறிந்ததே. குறுந்தொகையிலும் இந்த அன்பின் ஐந்திணை தழுவி வந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றுள் நாங்கள் முதலாவதாக குறுந்தொகையின் 126வது பாடல் இளமை பாரார் என்று தொடங்குகின்ற பாடல். அதனை இப்பொழுது பார்ப்போம். இளமை பாரார் குறுந்தொகையின் 126வது பாடல். இதனை பாடியவர் ஒக்கூர் மாசாத்தியார். ஒரு பெண்புலவர், ஒக்கூர் என்ற இடத்தைச் சேர்ந்த மாசாத்தியார் என்னும் பெண்புலவர் பாடியிருக்கின்றார். இந்த சங்ககால அகப்பாடல்கள் திணை, துறை என்பவற்றை கொண்டிருப்பது மாணவர்கள் அறிந்தது. இந்த இளமை பாரார் என்ற பாடலின் திணை முல்லை. முல்லை திணை. முல்லை மாணவர்களுக்கு தெரியும். இது காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியும் முல்லை என அழைக்கப்பட்டது. இந்த முல்லைக்குரிய காதல் ஒழுக்கமாக அமைந்தது இருத்தல். ஐவகை நிலங்களுக்கான ஐவகையான காதல் ஒழுக்கங்களிலே முல்லைக்குரிய காதல் ஒழுக்கமாக இருத்தல் அமைந்திருக்கின்றது. இந்த இருத்தல் என்பது ஏன் முல்லை ஒழுக்கமாக அமைந்தது? அது பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை பார்ப்போம். முல்லை காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியும், அங்கு வாழ்ந்தவர்கள் ஆயர்கள், அதாவது இடையர்கள் என அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த தொழில் மந்தை மேய்த்தல், பண்ணை தொழில் தான் அவர்கள் செய்த தொழில். இங்கு தலைவன், உங்களுக்கு தெரியும், சங்ககால அகத்திணை பாடல்களிலே பெயர் குறிப்பிடப்படாது. கற்பனை கதாபாத்திரங்கள், காதல் மாந்தர்கள், தலைவன் தலைவி என அழைக்கப்படுவார்கள். இந்த தலைவன் பல்வேறு காரணங்களை முன்னிட்டு தலைவியை விட்டு பிரிந்து செல்ல வேண்டி இருந்தது. ஒன்று, பொருள் தேடுவதற்காக தலைவியை விட்டு பிரிந்து செல்லலாம், அல்லது பகை முடித்தலுக்காக பிரிந்து செல்லலாம். இவ்வாறு பல்வேறு காரணங்களுக்காக தலைவன் பிரிய வேண்டி ஏற்பட்டது. அவ்வாறு பிரிந்து செல்கிற பொழுது தலைவன் தலைவியிடம் அவளை ஆற்றுப்படுத்தி ஆறுதல் படுத்தி செல்வான். நீ கவலைப்படாதே, கார்காலம் வரும்போது நான் மீண்டு வந்து விடுவேன், அது வரைக்கும் கவலைப்படாமல் இரு என்று தலைவியை ஆறுதல் படுத்தி தலைவன் செல்வது வழக்கம். காரும் மாலையும் முல்லை என்பது தொல்காப்பிய சூத்திரம். கார்காலத்திலே என்ன காரணத்திற்காக தலைவன் சென்றாலும் கார்காலத்திலே மீண்டு தலைவியிடம் வந்து விடுவான். அவ்வாறு வரும் வரைக்கும், கார்காலத்தில் வருவதாக கூறி சென்ற தலைவன் மீண்டு வரும் வரைக்கும் தலைவி கற்போடு காத்திருப்பான். தலைவனை எதிர்பார்த்து, தலைவன் வரப்போகின்ற அந்த கார்காலத்தினை எதிர்பார்த்து தலைவி கற்போடு காத்திருப்பது வழக்காறாக அமைந்தது. பின்பு காலப்போக்கிலே காத்து இருத்தல், காத்து இருத்தல், அந்த காத்து என்பது மறைந்து
முல்லைக்குரிய காதல் ஒழுக்கமாக இருத்தல் என்பது அமைந்தது. இந்த பாடலிலும் முல்லைக்குரிய இருத்தல் ஒழுக்கத்தினைத்தான் புலவர் காட்ட விளைகின்றார். பாடலின் துறை தெரிந்திருக்க வேண்டும். துறை என்பது சூழல். என்ன சந்தர்ப்பத்திலே இந்த பாடலை புலவன் பாட விளைந்தான்? உங்களுக்கு தெரியும், அகப்பாடல்கள் எல்லாமே கற்பனை, உண்மை சம்பவங்கள் அல்ல. காதல் நிகழ்ந்தது, சங்க காலத்திலே காதல் நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் இங்கு நாங்கள் பார்க்கின்ற காதல் எல்லாமே புலவனுடைய கற்பனையில் உதித்தவை. அவ்வாறு கற்பனையிலே அவன் ஒரு அகப்பாடலை பாட விளைகின்ற போது அதற்குரிய பின்புலம் ஒன்றினை அமைப்பான். இன்ன சந்தர்ப்பத்திற்காகத்தான் இந்த சம்பவம் இடம்பெறுகின்றது. அதனைத்தான் நாங்கள் துறை என்கின்றோம். என்ன சூழல், சம்பவம் இடம்பெறுகின்ற சூழல் என்ன, யாரால் யாருக்கு கூறப்படுகின்றது என்பது, அதுதான் துறை எனப்படும். இந்த பாடலின் துறையாக இங்கே அமைந்திருப்பது பருவம் கண்டு இறங்கிய தலைமகள் தோழிக்கு கூறியது. அந்த சூழல் பருவம் கண்டு இறங்குதல் யாரால் யாருக்கு கூறப்பட்டது? தலைவியால். தலைமகள் என்பது தலைவியை குறிக்கின்றது. தலைவியால் தோழிக்கு கூறப்பட்டது. பருவம் கண்டு இறங்குதல் என்றால் என்ன? முல்லைக்குரிய பருவம் கார்காலம். இங்கே தலைவன் தலைவியை பொருள் தேடுவதை காரணமாக கொண்டு பிரிந்து சென்றான். பொருள் வயிற்பிரிவு என அது அழைக்கப்படுகின்றது. அவ்வாறு பிரிந்து சென்றவன் என்ன சொல்லி சென்றான்? கார்காலத்திலே மீண்டும் வந்து விடுவேன், நீ கவலைப்படாமல் காத்திரு கண்ணே என்று கூறி சென்றான். தலைவியும் காத்திருந்தாள். கார்காலம் தானே, இந்தா இப்பொழுது வந்துவிட போகின்றது, தலைவன் வந்து விடுவான் என்று தலைவி கார்காலத்தையும் எதிர்பார்த்து, ஏன் கார்காலத்திலே தானே தலைவன் வரப்போகின்றான், தலைவனையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். கார்காலமும் வந்தது. எப்படி கார்காலம் வந்தது இங்கு உணர்த்தப்படுகின்றது? கார்காலம் எங்களுக்கு தெரியும், இடைவிடாமல் மழை பொழிகின்ற காலம். இரவு பகலாக மழை பெய்யும். அறுவகை பருவ காலங்களில் ஒன்று இந்த கார்காலம். மழை பெய்யும் போது இவ்வளவு காலமும் வாடி கிடந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் உயிர் பெற ஆரம்பிக்கும். தளிர்விட்டு பூத்து குலுங்கி எங்கும் பசுமையாக காட்சி தரும். அவ்வாறான குளிர்ச்சியான பசுமையான காலம்தான் இந்த கார்காலம். இங்கும் கார்காலம் வந்தது, மழை பெய்தது. முல்லைக்குரிய கருப்பொருள் தெரியும், முல்லை, முல்லை கொடி. இந்த முல்லை கொடியானது இவ்வளவு காலமும் வாடி கிடந்த முல்லை கொடிகள் எல்லாம் மழையை கண்டவுடன் உயிர் பெறுகின்றது. மீண்டும் தழைத்து செழித்து பூத்து குலுங்க ஆரம்பித்திருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் முல்லையினுடைய பூக்கள். அவ்வாறு இங்கு கார்காலம் உணர்த்தப்படுகின்றது. கார்காலம் வந்தது. தலைவி காத்திருந்தாள். தலைவனை எதிர்பார்த்து சொன்னபடி செய்வான். ஆனால் தலைவன் வரவில்லை. தலைவன் கூறி சென்றபடி கார்காலம் வந்தும் தலைவன் வரவில்லை. அதனால் தலைவி வருந்துகின்றாள், ஏக்கம் அடைகின்றாள். அவள் தன்னுடைய ஏக்கத்தினை யாருக்கு சொல்லி ஆறுதல் பெறுவாள்? உயிராக இருப்பவள் தோழிதானே.
அந்த தோழிக்கு சொல்லி தன்னுடைய துயரத்தை சொல்லி ஆறுதல் பெறுகின்றாள். பருவம் கண்டு இறங்கிய தலைமகள் தோழிக்கு கூறுகின்றாள். இங்கே அவளுடைய மன உணர்வினை புலவர் எடுத்துக்காட்ட விளைகின்றார். தோழி, இளமை பாரார் வளன் அசைச் சென்றோர், இவனும் வாரார் எவனரோ என பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிராக நகுமே தோழி நறுந்தன்காரே. மீண்டும் பாருங்கள், அந்த பாடலை நாங்கள் புணர்ச்சி விதிகளுக்கு ஏற்ப சேர்த்து எழுதப்பட்டிருந்த பாடலை நாங்கள் தனிச்சொற்களாக இங்கே பிரித்து பார்க்கிறோம். இளமை பாரார் வளம் நசை சென்றோர், இவனும் வாரார் எவனரோ என பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிராக நகுமே தோழி நறுந்தன்காரி. இங்கு தோழி தன்னுடைய மன ஆற்றாமையினை தலைவி தோழிக்கு கூறுகின்றார். தோழி, இளமை பாரார், இளமை காலத்தை தலைவன் பொருட்படுத்தவில்லை. வளம் நசை சென்றோர், வளம் என்பது செல்வம், பொருள். இங்கே தலைவன் பொருளை தேடுவதற்காகத்தான் தலைவியை பிரிந்து சென்றான். அந்த பொருள் மீது ஆசை கொண்டு, நசை என்றால் விரும்பி, ஆசை கொண்டு என்று பொருள்படும். அந்த பொருள் மீது ஆசை கொண்டு பொருளை தேடுவதற்காக சென்றிருக்கின்றார். சென்றார். இளமை காலம் மிக அற்புதமான காலம், அரிய காலம், போனால் மீண்டு வராது. இந்த இளமை காலத்திலேதான் தலைவன் தலைவி கூடி இன்பத்தினை அனுபவிக்கின்ற, மகிழ்ச்சி அடைகின்ற காலம். பருவத்தே பயிர் செய் என்பது பழமொழி அல்லவா? நாங்கள் இந்த காலத்திலே எதனை செய்ய வேண்டுமோ அந்த காலத்திலே அதனை செய்ய வேண்டும். அதைத்தான் பருவத்தே பயிர் செய் என்கிறார். இந்த இளமை காலம் தலைவனும் தலைவியும் கூடி மகிழ்ச்சியாக இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய காலம். பொருளை எப்பொழுதும் தேடலாம். பொருள் தேடுவதற்கென்று வகுக்கப்பட்ட, நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இல்லை. ஆனால் இன்பத்தை அனுபவிக்க வேண்டியது இளமை காலம். ஆனால் இந்த தலைவன் என்ன செய்திருக்கின்றான்? இளமை காலத்தை பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் தேடக்கூடிய பொருளை தேடி சென்று விட்டான். சரி, சென்றவன் சொன்னபடி வந்திருக்கலாம் தானே கார்காலத்திலே. இவனும் வாரார். இவன் என்பது இவ்விடம். இவனும் வாரார் சொல்லி சென்றபடி தலைவன் இவ்விடத்திற்கு வரவில்லையே. எவன் அரோ என தலைவன் இவ்விடத்திற்கு வரவில்லை. கார்காலம் வந்தும் எவனரோ எங்கே இருக்கின்றானோ, எவன் என்பது அவ்விடம். எவனரோ எங்கே இருக்கின்றானோ, இவ்விடம் வரவில்லை, இவனும் வாரார். எவனரோ அவர் எங்கு இருக்கின்றாரோ என்று பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை. பெயல் என்பது மழையை குறிக்கும். பெயல் என்பது மழை. புறம் தருதல் என்பது பாதுகாத்தல். பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை, மழையினால் பாதுகாக்கப்பட்ட பூக்களை உடைய கொடி முல்லை. இந்த முல்லை கொடி வாடி கிடந்தது, நீரின்றி மழையின்றி. இப்போ கார்காலத்திலே மழை பொழிந்தது, மழையினால் அது உயிர் பெற்றது. வாடிய முல்லை கொடி மழையினால் உயிர் பெற்று கொத்து கொத்தாக பூத்திருக்கின்றது. பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை.
தொகுமுகை இலங்கு எயிறு ஆக. தொகு என்பது தொகுதி, கொத்து கொத்தாக. முகை என்பது அரும்புகளை குறிக்கும், மொட்டுக்கள், முல்லையினுடைய மொட்டுக்கள். இந்த மொட்டுக்கள், முல்லை மொட்டுக்களை பெண்களினுடைய பற்களுக்கு உவமையாக காட்டுவார்கள். அது இலக்கிய மரபு. இந்த முல்லை அரும்புகள் வெள்ளை நிறமாக கூர்மையாக இருக்கும். அது பற்களை போன்று காணப்படும். ஆகவே இந்த முல்லை அரும்புகள் பற்களுக்கு உவமையாக காட்டப்படுவது. இங்கே பூங்கொடி முல்லையினுடைய தொகுமுகை, கொத்து கொத்தாக முல்லை பூத்திருக்கின்றது. அந்த கொத்து கொத்தாக பூத்திருக்கின்ற முல்லையினுடைய அரும்புகள் தொகுமுகை இலங்கு எயிறு ஆக. இலங்கு என்பது விளங்குகின்ற, பிரகாசிக்கின்ற என்ற பொருளிலே வரும். எயிறு என்பது பல்லை குறிக்கும், பல்வரிசை. இந்த கொத்து கொத்தாக பூத்திருக்கின்ற முல்லை அரும்புகளை பிரகாசிக்கின்ற பற்களாக கொண்டு, எது கார்காலம். கார்காலம்தான் முல்லை அரும்புகளை தனது பற்களாக கொண்டு, பிரகாசிக்கின்ற பற்களாக கொண்டு நறுந்தன்கார் நகுமே தோழி என்கின்றார். எப்படியான கார்காலம்? நறும், நறும் என்பது வாசனை, தன் என்பது குளிர்ச்சி. வாசனையும் குளிர்ச்சியும் மிக்க கார்காலம். கார்காலத்திலே எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாம் பூக்கும். ஆகவே கார்காலம் வாசனை மிகுந்த காலம், குளிர்ச்சி நிறைந்த காலம். இந்த வாசனையும் குளிர்ச்சியும் மிக்க கார்காலம் நறும் தன்கார் நகுமே தோழி என்கிறார். நகும் என்றால் சிரிக்கிறது, சும்மா சிரிப்பல்ல, இங்கு கேலி செய்து சிரிக்கின்றது என்கிறார். எது சிரிக்கின்றது? கார்காலம் சிரிக்கின்றது. எப்படி சிரிக்கின்றது? இந்த மழையினாலே பாதுகாக்கப்பட்ட கொடிமுல்லையினுடைய கொத்து கொத்தாக பூத்திருக்கின்ற அந்த அரும்புகளை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள். முல்லையினுடைய அரும்புகள். இந்த முல்லை அரும்புகளை தன்னுடைய பிரகாசிக்கின்ற கற்களாக கொண்டு கார்காலம் சிரிக்கின்றதே, கேலி செய்து சிரிக்கின்றதே என்கிறார். அது தலைவியினுடைய மன உணர்வு. அவள் இருக்கின்ற நிலை அவளை அப்படி சிந்திக்க வைக்கின்றது. எங்கு பார்த்தாலும் முல்லை பூத்திருக்கின்றது, எந்த பக்கம் திரும்பினாலும் முல்லை கொத்து கொத்தாக பூத்திருக்கின்றது. தலைவிக்கு அதை பார்க்கிற பொழுது அவளுடைய உணர்வு, மன உணர்வு, அவளுடைய வருத்தம், அவளுடைய வேதனை அவளுக்கு எப்படி தோன்றுகின்றது? இதெல்லாம் தன்னை பார்த்து சிரிப்பது போல தோன்றுகிறது. கார்காலம் சிரிக்குது. ஏன் சிரிக்கின்றது? என்னே அறியாமை. மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டிய, இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய இளமை காலத்திலே தலைவன் பொருளை தேடி சென்றிருக்கிறானே, என்னே அறியாமை. அந்த அறியாமையை நினைத்து சிரிக்கின்றது. தலைவியை பார்த்து, சரி நீயும் காத்திருந்தாய், தலைவன் வரவில்லை, அவன் எங்கே இருக்கின்றானோ, எவனரோ அவன் எங்கே இருக்கின்றானோ, நீ என்ன செய்ய போகிறாய் என்று தலைவியை பார்த்து எள்ளி நகையாடுவது போல அவளுக்கு தோன்றுகின்றது. அதனை, தன்னுடைய இயக்கத்தினை, தன்னுடைய வருத்தத்தினை தலைவி தோழிக்கு சொல்கிறாள். மீண்டும் பாடலை பாருங்கள். இளமை பாரார் வளம் நசையி சென்றோர், இவனும் வாரார் எவன் அரோ என, பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிறு ஆக நகுமே தோழி நறுந்தன் காரி. இந்த பாடலிலே எங்களுக்கு அருஞ்சொற்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிருக்க வேண்டும் அல்லவா?
நாங்கள் என்னதான் இலக்கியத்தை ரசித்தாலும் பரீட்சைக்கு தயாராக வேண்டும். இந்த பாடல்ல இருந்து பரீட்சைக்கு எத்தகைய வினாக்களை நாங்கள் எதிர்கொள்ளப் போகிறோம், எவ்வாறு அதனை நாங்கள் பிரயோகிக்கப் போகிறோம் என்பதிலே மாணவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இலக்கியம் என்பது வாழ்க்கை, வாழ்க்கைதான் இலக்கியம். இலக்கியம் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது அல்ல. வாழ்க்கை நடைமுறை விஷயங்களைத்தான் நாங்கள் இலக்கியத்திலே பார்க்கிறோம். அதை நாங்கள் உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து விலகி செல்ல மாட்டோம். வாழ்க்கை தான், நாங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிக்கிற விடயம். பரிச்சயமான விடயம், எங்களுக்கு பரிச்சயமான விடயம். அவ்வாறு நாங்கள் வாழ்க்கையாக இலக்கியத்தை பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் ஒன்றித்து நிற்போம், அதிலே ஈடுபாடு கொண்டிருப்போம், அதனை விளங்கிக் கொள்வது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அவ்வாறு இலக்கியத்தை வாழ்க்கையாக பார்த்து கொண்டு பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த சங்ககால பாடல் எங்களுக்கு தெரியும், அருஞ்சொற்கள் பயன்படுத்தப்பட்டது. சங்ககாலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பாடல்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற சில சொற்களை இப்பொழுது காண முடியாது, இல்லை. அருஞ்சொல், அந்த அருஞ்சொற்களை நாங்கள் விளங்கிக் கொண்டால் பாடலின் பொருளை விளங்கிக் கொள்வது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே இந்த பாடல்லே என்ன அருஞ்சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். வளம், வளம் என்பது செல்வம், பொருளை குறிக்கும். நசை, நசை என்பது விருப்பம். இவன், இவனும் வாரார், இவன் என்பது இங்கு இவ்விடம் என்ற பொருள் தரும். எவன், எவனரோ, எவன் என்பது எங்கு. பெயல், பெயல் என்பது மழையை குறிக்கும். புறம் தருதல், பெயல் புறம் தந்த, புறம் தருதல் என்பது பாதுகாத்தல், மழையினாலே பாதுகாக்கப்பட்ட பாதுகாத்தல். தொகுமுகை, முகை என்பது அரும்புகள் அல்லது மொட்டுக்கள். தொகுமுகை தொகுதியாக, கொத்து கொத்தாக உள்ள மொட்டுக்கள், தொகுதியாக உள்ள மொட்டுக்கள். இலங்குதல், இலங்குதல் விளங்குதல், பிரகாசித்தல் என்ற பொருளில் வரும். எயிறு, தொகுமுகை இலங்கு எயிராக. எயிறு என்பது பல்வரிசையை குறிக்கும், பல். நறும், வாசனை. தன், குளிர்ச்சி. கார், கார்காலம். இதுதான் இந்த பாடலிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அரும் சொற்கள். இந்த அருஞ்சொற்களை நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு பொருளை விளங்கிக் கொள்வது இலகுவாக இருக்கும். இப்போ அந்த பாடலின் பொருளை நாங்கள், உங்களுக்கு பொருளை கால உரைநடையில் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அந்த பாடலின் பொருளை பார்ப்போமாக இருந்தால், தோழி, எனது தலைவன் இளமையின் அருமையை எண்ணி பார்க்காமல் பொருள் மீது ஆசைப்பட்டு அந்த பொருளை தேடுவதற்காக என்னை விட்டு பிரிந்து சென்றார். கார்காலம் வந்தும் அவர் இன்னும் இங்கு வரவில்லை. மழையினால் நன்கு வளர்ந்த முல்லை கொடியின் தொகுதியாக அரும்பியுள்ள முல்லை மொட்டுக்களை பிரகாசிக்கின்ற பற்களாக கொண்டு நறுமணம் மிக்க குளிர்ந்த கார்காலம் அவர் எங்கு இருக்கின்றாரோ என்று கேட்டு என்னை பார்த்து எள்ளி நகையாடுகின்றது. இது பாடலினுடைய பொருள். இப்போ உங்களுக்கு அருஞ்சொற்களுக்கு பொருள் விளக்கம் தெரிய வேணும், பாடலினுடைய பொருளை கால உரைநடையில் எழுத தெரிய வேணும். அதற்கு புறம்பாக அங்கு வரக்கூடிய வினாக்கள். இங்கு இப்போ சங்க புலவர்களை உங்களுக்கு தெரியும். சங்க புலவர்கள் தான் சங்கத்து சான்றோர்கள் என்று சிறப்பிக்கப்படுகின்ற பெருமையை பெற்றவர்கள் சங்க புலவர்கள்.
கவித்துவம், கற்பனை ஆற்றல், சிறந்த புலமை, உயர்ந்த விழுமியங்கள் யாவற்றையும் கொண்டவர்களால் தான் அவர்கள் சான்றோர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். இங்கு புலவனுக்கு முல்லையையும் அங்கு அரும்பியுள்ள முல்லை பூக்களையும் அரும்புகளையும் இதெல்லாம் கருப்பொருட்கள் என்று சொல்வோம். இதனை காட்டுவது அவனுடைய நோக்கம் அல்ல. அவன் அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருளை வைத்திருப்பான். ஆழமாக மறைமுகமாக ஒரு பொருளை வைத்திருப்பான். அது அகத்திணை பாடல்களினுடைய ஒரு இயல்பு. இங்கும் பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை, பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை என்னும் அடிகளிலே ஒரு உள்ளுரை ஓமம் ஒன்று இருக்கின்றது. பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை. புலவன் இந்த பெயல் புறம் தந்த என்ற சொற்றொடரை ஏன் பாதித்தான்? என்ன காரணத்திற்காக அதை பயன்படுத்தினான்? பெயல் புறம் தந்தை என்பது மழையினால் பாதுகாக்கப்பட்ட. யாரை மழை பாதுகாத்தது? வாடி இருந்த முல்லை கொடியை பாதுகாத்தது. முல்லை கொடி மழை இல்லாமல் இவ்வளவு காலமும் வாடி அந்த மழையை எதிர்பார்த்து முல்லை கொடியும் காத்திருந்தது. தழைப்பதற்கு, செழிப்பதற்கு, பூப்பதற்கு காத்திருந்தது. கார்காலம் வந்தது, மழை வந்ததல்லவா, முல்லை கொடி பாதுகாக்கப்பட்டது. அது தழைத்து செழித்து கொத்து கொத்தாக பூக்களை அரும்பி மகிழ்ச்சியாக இருக்கின்றது, சிரித்துக் கொண்டிருக்கின்றது. அங்கே அது வெளிப்படையான ஒரு உவமையை காட்டியிருக்கின்றான். அங்கு ஒரு மறைபொருள் ஒன்றை வைத்திருக்கின்றான். தலைவியினுடைய ஏக்கம் அங்கு மறைபொருளாக உணர்த்தப்படுகின்றது. கார்காலம் வந்து வாடியிருந்த முல்லை கொடியை பாதுகாத்து அதற்கு மகிழ்ச்சியை, செழிப்பை கொடுத்தது. நானும் தான் காத்திருந்தேன். தலைவன் கார்காலம் வருவன் என்று சொல்லி சென்றான். வருவான், என்னோடு சேர்ந்து இன்பத்தை அனுபவிப்பான், நானும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், தலைவனோடு கூடி கழிக்கலாம் என்று காத்திருந்தேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கை பொய்த்து விட்டது. தலைவன் வரவில்லை. என்னுடைய வாட்டம் நிரந்தரமாகி விடுமோ? அங்கே முல்லை கொடியின் வாட்டம் போயிற்று, மழை பாதுகாத்து விட்டது. ஆனால் என்னுடைய வாட்டம் தீர்க்கப்படவில்லை. என்னுடைய வாட்டம் நிரந்தரமாகி விடுமோ என்ற தலைவியினுடைய ஏக்கத்தினை அந்த அடிகளிலே புலவன் மறை பொருளாக வைத்திருக்கின்றான். இதனை உள்ளுரை உவமம் என்று சொல்வோம். சங்க பாடல்களிலே சாதாரண உவமைகளும் கையாளப்பட்டிருக்கிறது. சாதாரண உவமை என்றால் உங்களுக்கு தெரியும், உவமானம் உவமையும் வெளிப்படையாக நிற்கும், அது சாதாரண உவமை. உள்ளுரை உவமம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளுரை உவமம் என்பது உவமை வெளிப்படையாக தெரியும், ஆனால் புலவன் என்ன பொருளை சொல்ல வருகிறான் என்பதை மறைத்து தான் வைத்திருப்பான், மறை பொருளாக வைத்திருப்பான். அதை ஆராய்ந்து பொருள் கொள்ள வேண்டும். ஏன் இந்த இடத்துல இந்த சொல்லை, இந்த உவமையை ஏன் புலவன் பயன்படுத்தி இருக்கிறான்? என்ன காரணமாக இருக்கலாம்? இப்ப நாங்க பார்த்தோமே, பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை, அந்த பெயல் புறம் தந்த என்ற சொல்லை ஏன் பயன்படுத்தி இருக்கிறான்? மழையினால் பாதுகாக்கப்பட்ட. அப்ப யார் இங்கு பாதுகாக்கப்படவில்லை? தலைவி பாதுகாக்கப்படவில்லை, அவளுடைய வாட்டம் போக்கப்படவில்லை. அந்த பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உவமை வெளிப்படையாக நிற்கும், புலவன் அதன் மூலம் உணர்த்த விளைகின்ற பொருள் மறைபொருளாக இருக்கும். அதனை உள்ளுரை உவமம் இருக்கும். இந்த அடிகளிலே ஒரு உள்ளுரை உவமம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இங்கு ஒரு உருவகம் ஒன்று வருகின்றது பாருங்கள். தொகுமுகை இலங்கு எயிராக, தொகுதியாக கொத்து கொத்தாக அரும்பி இருக்கின்ற அந்த முல்லையினுடைய அரும்புகள் மொட்டுக்களை தன்னுடைய பிரகாசிக்கின்ற பற்களாக, முல்லையினுடைய அரும்புகள் இங்கு பற்களாக உருவகிக்கப்படுகிறது. யாருடைய பற்கள்? கார்காலத்தின் பற்கள். கார்காலத்துக்கு எங்கே இருந்து பல்லு வந்தது?
பல்லு உயிரினங்களுக்கு இருக்கலாம், விலங்குகளுக்கு இருக்கலாம், பல்லு மனிதர்களுக்கு இருக்கலாம். கார்காலம் மழை காலத்தில் எங்கே இருந்து பல் வந்தது? அவை இந்த கார்காலம் எப்படி உருவகிக்கப்பட்டிருக்க வேண்டும்? ஒரு பெண்ணாக உருவகிக்கப்பட்டிருக்க வேண்டும். கார்காலம் பெண்ணாக உருவகிக்கப்பட்டு இந்த முல்லையினுடைய அரும்புகள் அந்த பெண்ணினுடைய பிரகாசிக்கின்ற பற்களாக உருவகிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் முல்லை அரும்புகள் இங்கு பற்களாக உருவகிக்கப்படுகின்றது. ஆனால் கார்காலம் பெண்ணாக உருவகிக்கப்படவில்லை. இதனை என்ன உருவகம் என்போம்? ஏகதேச உருவகம் என்று அழைப்பர். ஏகதேச உருவகம். ஏகம் என்பதென்றால் ஒன்று, தேசம் என்பதென்றால் முழுமை, ஒரு பரந்த. அப்ப ஏகதேசம் என்பது முழுமையின் ஒரு பகுதி. இங்கே இரண்டு பொருட்கள் அணியிலே, அது உவமையாக இருக்கலாம், உருவமாக இருக்கலாம், ரெண்டு பகுதி இருக்கிறது, இரண்டு பொருட்கள் இருக்கின்றது. இரண்டு பொருட்களிலே ஒரு பொருள் ஒரு பகுதியை மட்டும் உருவகித்து காட்டி இன்னொரு பகுதியை உருவகிக்காமல் விட்டால் அது ஏகதேச உருவகம். அப்ப இங்கு கையாளப்பட்டிருக்கிற அணியினை விளக்குக என்று மாணவர்களிடம் கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் இந்த ஏகதேச உருவக அணி பற்றி விளக்குதல் வேண்டும். அடுத்ததாக வேறு என்ன வினாக்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும்? பாடலின் திணை துறை என்பவற்றை விளக்குக. அது உங்களுக்கு தெரியும். திணை முல்லை இருத்தல், துறை பருவம் கண்டு இறங்கிய தலைமகள் தோழிக்கு கூறுகிறது. பின்வரும் அறிஞ்சொற்களின் பொருள், அந்த அறிஞ்சொற்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். நசை என்றால் விருப்பம், பெயல் என்றால் மழை, புறந்தறுதல் என்றால் பாதுகாத்தல், இலங்கு என்றால் விளங்குகின்ற பிரகாசிக்கின்ற என்ற பொருளிலே வரும். எயிறு என்றால் பல், எயிறு பல்லை குறிக்கும். பாடலின் பொருளை இக்கால உரைநடையில் தருக. நாங்கள் பொருளை பார்த்துட்டோம். இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள அணியினை விளக்குக. அங்கே உள்ளுரை உவமம் என்ற ஒரு விடயத்தை பார்த்தோம். ஏகதேச உருவக அணியினை பற்றி பார்த்தோம். இப்பாடலில் முதல் கரு உரிப்பொருட்கள் கையாளப்பட்டிருக்கும் முறையினை எடுத்து காட்டுக. முதல் கரு உரிப்பொருட்கள். எப்பொழுதும் அகத்திணை பாடல்களில் முதல் கரு இல்லாமல் உரி இல்லை. உரிப்பொருள் தான் பாடலினுடைய உயிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒழுக்கம். அதுதான் உரி, பாடலுக்கு உயிர், அதுதான் பிரதானம். அந்த உயிர் எதனால பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? இந்த உடம்பு, தசைகளாலும் எலும்புகளாலும் அந்த உடம்பு, அந்த உடம்பாகத்தான் இருக்கிறது முதல் பொருளும் கருப்பொருள். உரி பாடலின் ஒழுக்கம் என்று சொன்னால், உயிர் என்று சொன்னால், அந்த உயிர் தனித்து இயங்க முடியாது. அந்த உயிர் இயங்குவதற்கு தசை எலும்புகளாலான இந்த உடம்பு வேண்டும். அந்த உடம்பாகத்தான் புலவன் அமைத்திருக்கிறான் முதல் கருப்பொருட்கள். ஆகவே முதல் கரு இல்லாமல் உரி இல்லை. அகத்திணை பாடல்கள்ல உடம்பில்லாமல் உயிர் இல்லை. இங்கே முதல் பொருள் நிலமும் பொழுதும் தான் முதல் பொருள். முதல் பொருள் என்று சொல்லப்படுறது நிலம். குறிஞ்சியா, முல்லையா, மருதமா, நெய்தலா, பாலையா? இந்த பாடலிலே முல்லை, இங்கே கார்காலம் காட்டப்பட்டிருக்கிறது. நிலமும் பொழுதும். பொழுது அறுவகை பருவகாலங்களாக இருக்கலாம். அதை பெரும்பொழுது என்போம். கார்காலம், கூதிர்காலம், இளவேனில், முதுவேனில், அறுவகை பருவகாலங்கள். அது பெரும்பொழுதாக வரும். சிறு பொழுது என்பது சொல்வது ஒரு நாளினுடைய பல பொழுதுகள். ஒரு நாளை பிரிக்கிறோம், காலை, நண்பகல், மாலை என்று ஒரு நாளை பிரிக்கின்றோம். இங்கே முதல் பொருளாக காட்டப்பட்டிருக்கிறது கார்காலம். முல்லை நிலத்திற்குரிய கார்காலம். ஏற்கனவே சொன்னேன், காரும் மாலையும் முல்லை என்பதுதான் தொல்காப்பிய சூத்திரம். கார்காலம் காட்டப்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக முல்லை நிலமாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப இங்க முதல் பொருளாக இருக்கிறது கார்காலம். கருப்பொருள் அந்த நிலத்திற்குரிய தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், தெய்வம், நீர்நிலை, 32 வகையான கருப்பொருட்கள் இருக்கின்றன.
தொல்காப்பியத்தின் அடிப்படையிலே கருப்பொருட்கள் 32 வகைப்படும். அந்தந்த நிலங்களிலே வாழக்கூடிய தாவரங்கள் கருப்பொருளாக அமையும். விலங்குகள், பறவைகள், அந்த நிலத்திற்குரிய தெய்வம், அந்த நிலத்திற்குரிய நீர்நிலைகள் எல்லாம் கருப்பொருட்கள். இங்கு பிரதான கருப்பொருளாக காட்டப்பட்டிருக்கிறது முல்லை. முல்லை கொடியும் அதனுடைய பூக்களும் கருப்பொருளாக காட்டப்பட்டிருக்கிறது. உரி தெரியும், உரிதான் இருத்தலொழுக்கம். முதல் கரு உரி பொருட்கள் எடுத்துக்காட்டி விளக்க மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக தலைவியினுடைய ஏக்கம் எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது, அது முக்கியம். இந்த பாடலினுடைய பிரதான பொருள் அதுதான், தலைவியினுடைய ஏக்கம். கார்காலத்திலே வருவேன் என்று கூறி சென்றான். தலைவி காத்திருந்தாள். எவ்வளவு வருத்தத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு காத்திருந்தாள். தலைவன் வருவான் என்ற ஒரு நம்பிக்கையிலே காத்திருந்தாள். கார்காலம் வந்தது, தலைவன் வரவில்லை. இங்கு முல்லையெல்லாம் மகிழ்ந்து சிரிக்குது. கொத்து கொத்தாக பூத்து முல்லை சிரிக்குது. தலைவிக்கு சிரிக்க முடியவில்லையே. அது மட்டுமல்ல, அவளுடைய உள்ளுணர்வு எல்லாமே தன்னை பார்த்து கேலி செய்து சிரிப்பது போல ஒரு உணர்வை அவளுக்கு ஏற்படுத்துகின்றது. என்ன அறியாமை, நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி கார்காலம் கேலி செய்து சிரிப்பதாக அவளுடைய உள்ளுணர்வு. அது அவளுடைய வேதனையின் வெளிப்பாடு, அவளுடைய ஏக்கத்தின் பிரதிபலிப்பு. அதைத்தான் மாணவர்களுக்கு விளக்க தெரிய வேண்டும். தலைவியினுடைய ஏக்கம் இங்கு எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இப்பாடலின் ஊடாக சங்ககால இலக்கிய பண்புகள் வெளிப்படுமாற்றினை எடுத்து காட்டுக. சங்ககால இலக்கிய பண்புகள், நாங்கள் சங்ககால இலக்கிய வரலாறு என்ற பாடத்தினை பார்க்கும் பொழுது இலக்கிய பண்புகளை பார்த்தால் இது உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் அன்பின் ஐந்திணை. அன்பின் ஐந்திணை சங்ககால அகப்பாடல்கள் காட்டப்படும். இங்கு முல்லைக்குரிய இருத்தலொழுக்கம் காட்டப்பட்டிருக்கிறது. சங்ககால அகப்பாடல்கள் பாத்திர கூற்றுக்களாக அமையும் என்பது தெரியும். அது புலவன் சொல்வது போல இருக்காது, பாத்திரங்கள் பேசுவது போல இருக்கும். இங்கே பாத்திரங்கள் பேசுகின்றது, தலைவி தோழியிடம் பேசுகின்றாள், பாத்திர கூற்றாக அமைந்திருக்கிறது. அருஞ்சொற்கள் கையாளப்பட்டிருக்கிறது, முதல் கரு உரிப்பொருட்கள் கையாளப்பட்டிருக்கிறது. இப்படியான விடயங்கள் சங்ககால இலக்கிய பண்புகளாக நாங்கள் இந்த பாடலில் காணலாம். இதனை நான் சுருக்கமாக காட்டியிருக்கிறேன், ஏனென்றால் இதற்கு இன்னொரு இடம் இருக்கிறது. இலக்கிய வரலாற்றிலே சங்ககாலம் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த விடயத்தினை நாங்கள் விரிவாக பார்ப்போம். ஆகவே இந்த பாடலிலே இந்த விடயங்கள் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். பாடலை ரசியுங்கள், அதை வாழ்க்கையாக பாருங்கள். அதே நேரம் பரீட்சை என்ற வரையறைக்குள்ளே, எல்லைக்குள்ளே நின்று கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, நாங்கள் இன்று கற்ற இந்த விடயத்தினை ஒரு முறை மீட்டி பார்ப்போம். என்ன பார்த்தோம்? சங்ககால 8 தொகை நூல்களுள் ஒன்றாகிய குறுந்தொகை. இந்த குறுந்தொகை அடியளவான குறுகிய பாடல்கள், 4 அடியை சிற்றெல்லையாகவும், ஆக குறைந்தது 4 அடிகளை கொண்டிருக்கும், ஆக கூடியது 8 அடிகளை கொண்டிருக்கும். 4 அடிகளை சிற்றெல்லையாகவும் 8 அடியை பேரெல்லையாகவும் கொண்டது குறுந்தொகை. அந்த குறுந்தொகையிலே 400 பாடல்கள் உள்ளன என்று பார்த்தோம். அதிலே 126வது பாடலை பற்றி பார்த்தோம். இதனை பாடியவர் ஒக்கூர் என்ற இடத்தைச் சேர்ந்த மாசாத்தியார் என்ற பெண் புலவர் பாடியிருக்கின்றார். பாடலினுடைய திணையாக அமைவது முல்லை. முல்லைக்குரிய அக ஒழுக்கம் இருத்தல். எவ்வாறு அது பொருத்தமாக அமைந்தது என்பதை பற்றி பார்த்தோம். ஏன் முல்லைக்கு இருத்தல் ஒழுக்கம் பொருத்தமாக அமைந்தது? துறையை பற்றி பார்த்தோம். துறை என்றால் சூழல், சம்பவம் இடம்பெறுகின்ற அந்த பின்புலம். சூழல் எனக்காக என்ன சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் இடம்பெறுகின்றது, அந்த சூழல் தான் துறை. அது மட்டுமன்றி இது யாரால் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தர்ப்பம். இங்கு பார்த்தோம் துறை பருவம் கண்டு இறங்கிய. இப்படியே நீங்கள் எழுத வேண்டும். பரீட்சைக்கு வரும்போது இதனுடைய விளக்கம், வேறு விளக்கங்கள் தேவையில்லை. நாங்கள் அந்த எல்லைக்குள்ள நின்று கொள்ள வேண்டும், வரையறைக்குள்ள நின்று கொள்ள வேண்டும். இந்த பாடலின்
திணை துறை என்பவற்றை விளக்குக என்றால் பாடலின் திணை முல்லை இருத்தல் ஒழுக்கம் என்பதை காட்டுவோம். துறை பருவம் கண்டு இறங்கிய தலைமகள் தோழிக்கு கூறியது என்று சொன்னா போதும். அதுக்கு நீங்க வீணாக அதை விளக்கம் சொல்ல தேவையில்லை. அந்த துறையை இவ்வாறு விளக்கினால் போதுமானது. அடுத்ததாக பாடலினுடைய அருஞ்சொற்களை பார்த்தோம். அகப்பாடல்கள்ல உங்களுக்கு அருஞ்சொற்கள் நிறைய இருக்குது பாருங்க. இதுல ஒரு 4 அடி 5 அடி கொண்ட பாடல், எத்தனை அடி கொண்ட பாடல், 5 அடி கொண்ட பாடல். ஆனால் நிறைய அருஞ்சொற்கள் அங்கே கையாளப்பட்டிருக்கிறது. இந்த அருஞ்சொற்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தால்தான் பரீட்சைக்கு ஒரு 3-4 சொற்கள் வரலாம். எல்லா சொற்களும் வராது. ஆனால் எல்லா சொற்களையும் தெரிந்திருந்தால்தான் நாங்கள் அதுக்குள்ள வரக்கூடிய சொற்களுக்கு நாங்கள் பொருளை எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. வளம், நசை, வண், வண், பெயல், புறந்தருதல், தொகுமுகை, இலங்குதல், எயிறு, நறும், தன், கார் என்பன இந்த பாடலில் வந்திருக்கிற அருஞ்சொற்கள். இந்த அருஞ்சொற்களினுடைய பொருளை நீங்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக பாடலினுடைய பொருள், இக்கால உரைநடையில் பாடலின் பொருள். அதில் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னென்றால் இப்போ நாங்கள் இதுக்குள்ள உள்ளுரை உமத்தை பார்க்கிறோம், உமையை பார்க்கிறோம், ஏகதேச உருவகணி என்று பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் பொருளுக்கு நீங்கள் எழுத தேவையில்லை. இது அது தொடர்பாக வினாக்கள் கேட்கப்படும் போதுதான் எழுதணும். இந்த பாடல் இந்த சிறப்பென்று கேட்கலாம். தலைவியினுடைய ஏக்கத்தை புலவன் எவ்வாறு எடுத்து காட்டியிருக்கிறான், என்ன உத்தியை அங்கு பயன்படுத்தி இருக்கிறான், அதில் உள்ள சிறப்பு அல்லது அணியினை விளக்குக என்று நேரடியாக கேட்கப்படுகிறதா நாங்கள் இந்த விஷயத்தை காட்டுவோம். உள்ளுரை உவமமா அல்லது ஏகதேச உருவகமா அல்லது சாதாரண ஓமை கையாளப்பட்டிருக்கா, இறைச்சி பொருள் கையாளப்பட்டிருக்கா, இதையெல்லாம் அது தொடர்பான விடயம் கேட்கப்படும் பொழுதுதான் பார்ப்போம். பொருள் என்று கேட்கப்படும் பொழுது நேரடியான பொருளை தான் நீங்க காட்டணும். நேரடியான பொருள் அணிகள், விளக்கம், புலவனுடைய கற்பனை, தலைவியினுடைய ஏக்கம் எதையுமே நீங்க குறிப்பிட தேவையில்லை. நேரடியான பொருள் பாடெல்லாம் அமைந்திருப்பது போன்று நேரடியான பொருள். இன்னொரு விடயத்தை மாணவர்கள் கவனிக்க வேண்டும். மாணவர்கள் அநேகமாக பரீட்சையிலே மாணவர்கள் விடுகின்ற ஒரு பிழை ஒன்று இருக்குது. அகப்பாடல்களை பொறுத்தவரையில் பாத்திர கூற்று, தன் கூற்று, தலைவி பேசுவாள், இங்க தலைவி பேசுகிறாள், தோழி பேசுவாள், தலைவன் பேசுவான், தோழன் பேசுவான். இந்த 4 தான் பாத்திரங்கள். அகப்பாடல்கள் இந்த 4 தான் பாத்திரம். தலைவன், தலைவி, தோழன், தோழி. இங்கே புலவன் பேச மாட்டான். புலவன் அந்தந்த பாத்திரமாக இருந்துதான் பேசுவான், அந்த பாத்திரங்களின் ஊடாகத்தான் பேசுவான். ஆனால் உங்களுக்கு தெரியும், தன்மை, முன்னிலை, படற்கை, மூவிடங்கள் தெரியும். மாணவர்கள் பொருளை எழுதுகின்ற போது விடுகின்ற ஒரு பிழை, படற்கையில வச்சுக்கொண்டு பொருளை எழுதுவான், 3ஆம் இடத்துல வச்சுக்கொண்டு பொருளை எழுதுவான். தலைவன் இப்படி செய்தான் என்று தலைவி சொன்னாள், சிரிக்கிறதே என்று தலைவி சொன்னாள், கார்காலம் என்னை பார்த்து சிரிக்கிறதே என்று தலைவி தோழிக்கு சொன்னாள். இல்லை, அது படற்க. இங்க எப்படி பாடல் இருக்கிறது? தலைவி நேரடியாக பேசுகிறாள். தன் கூற்று, தன்மை. தன்மை என்றால் உங்களுக்கு தெரியும், நான், நான், என்னுடைய துயரம், நான், நாங்கள், அதான் தன்மை. 1ஆம் இடம். அகப்பாடல்கள் தன்மையாகத்தான் இருக்கு, தன்மை இடத்துல தான் இருக்கு, 1ஆம் இடத்துல தான் இருக்கு. அதே போல உங்களுடைய பொருள் அமைய வேண்டும். தோழி, எனது தலைவன், தலைவியின் தலைவன் வரவில்லை என்ற குலம், எனது தலைவன், தன்மை இடத்துல வைத்து மாணவர்கள் பொருளை எழுத வேணும். அகப்பாடல்களே படற்கையில வச்சுக்கொண்டு 3ஆம் இடத்துல வச்சுக்கொண்டு பொருளை எழுதக்கூடாது. அது விளங்கும் என நினைக்கிறேன். அடுத்ததாக பொருள், பாடலின் பொருள். அணி, அணியை பற்றி பார்த்தோம். உள்ளுரை உவமம் ஒன்று பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை. உவமை வெளிப்படையாக இருக்குது. புலவன் பொருளை மறைச்சு வச்சிருக்கிறான் என்று பார்த்தோம், அதுதான் உள்ளுரை உவமம். முல்லைக்கொடி மழையினால பாதுகாக்கப்பட்டு விட்டது. ஆனால் தலைவியினுடைய வாட்டம், ஏக்கம் தலைவனினால் போக்கப்படவில்லை என்பதை அங்கே மறைபொருளாக புலவன் அமைத்திருக்கின்றார்.
ஒரு உருவகம் கையாளப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் பார்த்தோம், ஏகதேச உருவகம் என்று பார்த்தோம். உருவகம் என்றே 2 விஷயங்கள் வரும். உவமான உவமேயம், 2 பகுதி இருக்கும், 2 பொருள் இருக்கும். அதில் ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொரு பகுதியை உருவகப்படுத்தாமல் விட்டால் அது ஏகதேச உருவகம். இங்கு முல்லை அரும்புகள் பற்களாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கார்காலம் அந்த பற்களை உடைய பெண்ணாக உருவகிக்கப்படவில்லை. இதை ஏகதேச உருவகம் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. அந்த ஏகதேச உருவகத்தை விளக்க தெரிய வேண்டும். அடுத்தது முதல் கரு உரிப்பொருட்களை பற்றி பார்த்தோம். கார்காலம் முதல் பொருளாக இருக்குது. முல்லை கொடியும் அதனுடைய அரும்புகளும் பூக்களும் கருப்பொருளாக இருக்குது. உரிப்பொருள் தான் இங்கு இருத்தல். தலைவியினுடைய ஏக்கம் இங்கு உரிப்பொருளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தலைவியினுடைய ஏக்கம் எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது அதையும் பார்த்தோம். அப்படி சிரிக்குது. முல்லை கொடிகள் கார்காலம் முல்லை அரும்புகளை தன்னுடைய பற்களாக கொண்டு அவளுக்கு எங்க திரும்பினாலும் சிரிப்பது போல இருக்குது. தன்னை கேலி செய்து சிரிக்குது. அறியாமையை நினைச்சு சிரிக்குது. ஐயோ நீ என்ன செய்ய போகிறாய், தலைவன் வரையில நீ உண்ட நிலை என்ன என்று கார்காலம் சிரிக்குது. அது அவளுடைய மன உணர்வு, அவளுடைய ஏக்கம், அவளுடைய வேதனை, அவளுடைய வருத்தம், அவளுடைய துயரம். அதை விளக்க தெரிய வேண்டும். அடுத்தது சங்ககால இலக்கிய பண்புகளை பற்றி நாங்கள் இதில் சுருக்கமாக பார்த்தோம். ஏனென்றால் அதை பார்ப்பதற்கு இன்னொரு விரிவான இடம் இருக்கிறது. முதல் கரு உரிப்பொருட்கள் கையாளப்பட்டிருக்கிறது. அன்பின் 5 முல்லைக்குரிய இருத்தல் காட்டப்பட்டிருக்கிறது. அறிஞ்சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாத்திர கூற்றுக்களாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சங்ககால அகத்திணை இலக்கிய பண்பு. அதனை பார்த்தோம். ஆகவே இந்த பாடல் நான் நினைக்கிறேன், நான் நம்புகின்றேன் மாணவர்களுக்கு இது தெளிவுடையதாக இருக்கும் என்று சொல்லி, ஆகவே பாடலை நன்கு பாருங்கள். இந்த வினாக்களின் அடிப்படையிலே, இத்தகைய வினாக்கள் தான் உங்களுக்கு அகத்திணை பாடல்களே கேட்கப்படும். இதன் அடிப்படையிலே நீங்கள் பாடல்களை பார்த்தீர்களாக இருந்தால் போதுமானது. ஆகவே இந்த பாடலை இந்த கண்ணோட்டத்திலே இத்தகைய வினாக்களின் அடிப்படையிலே பார்த்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு குறுந்தொகை பாடலோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.